எல்லாருக்கும் காலை வணக்கம். ஏன்டா வெட்டியா இருக்குன்னு எங்க அம்மா சொன்னாங்க. அதனால இன்னைக்கு தோசை விடுவோம். நான் தோசை கல்லு சரியில்லை, ஒரு வீடியோ பார்த்தேன். அப்படி பண்ணோம்னா தோசை கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் இப்போ பண்ண போறோம். முதல்ல அதுக்கு என்னன்னா, கல்லை சரியா சூடு பண்ணிடணும். நம்ம ஏற்கனவே சூடு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து ஊற்றணும். இது நல்லா பொறுக்கி போகணும். தண்ணி அந்த அளவுக்கு இருக்கும். தண்ணி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் லைட்டா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் அப்படி லைட்டா பரட்டி விட்டுறணும். பரட்டி விட்டுட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனியனை எடுத்து போட்டு வதக்கணும். அப்படிதான் இந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் அதை பண்றோம். அங்க வதக்கி பார்ப்போம், தோசை எப்படி வருதுன்னு பார்ப்போம். பதம் கட்டும். ஆனியன் வதங்க இப்படி சுற்றி நம்ம இப்படி தேய்ச்சிங்க வரும். இப்படி வந்தா தோசை சூப்பரா ரோஸ்ட் மாதிரி வரும் அப்படின்னு அந்த வீடியோல வந்திருந்தாங்க. அதை ட்ரை பண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ஆனியன் எடுத்துடலாம். அப்புறம் மீண்டும் லைட்டா ஆயில் அப்படி தடவிட்டு மாவை ஊற்றி தோசை விடணும். தோசை எப்படி வருதுன்னு பார்ப்போம். வீடியோலயே சொல்லியிருந்தாங்க, முதல் தோசை கொஞ்சம் அப்படி இப்படி தான் வரும், ரெண்டு தோசை பர்ஃபெக்டா வரும்ட்டு. ரெண்டா தோசை எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் நம்பர் 2 ஊதியும் தோசையை வச்சு ஊற்றோம். டேலண்டாவை கண்டுபிடிக்கலாம். எப்படி தெரியுமா? நல்ல கல்ல தோசை விட்டோம்னா, அது புது கல்ல தோசை விட்டோம்னா சூப்பரா வரும். அதுல கண்டுபிடிக்காது. இதே மாதிரி கல்லில் நல்லா விட்டானா அவன் டேலண்டான காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு டேலண்ட் இருக்கா இல்லையா வாங்க பார்ப்போம். டேலண்ட பாத்தீங்களே, பரவாயில்ல. இந்த ட்ரிக் உண்மையால கொஞ்சம் ஒரு நல்லா தான். எங்க தோசை இப்படி பண்றதே கிடையாது. கொஞ்சம் கிளீனா வருது. தோசை அவ்வளோ நீட்டா இல்லை. அதனால என்னன்னா, நம்ம டேலண்ட் ஹையாவும் இல்லாம லோவாவும் இல்லை, இப்படிலாம் இருக்கு. அவங்களும் கொஞ்சம் டேலண்ட் பாப்பா. அவ்வளவுதான். வீடியோ முடிச்சு பார்த்தா